வணக்கம் மதுரை மக்களே, இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, அவனியாபுரம் டு பெருங்குடி போகிற ரோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைவேல வெள்ளக்கல் அது பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் கழுங்கடி முனியாண்டி கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி விசேஷம் நடத்துவாங்க. அதுக்கு ஒரு பெரிய பேனரு ஹைவேஸ்லேயே வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட ஆடு வெட்ட போகிறாங்க. 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லாம் அந்த விருந்துக்கு ரெடி ஆகிக்குங்க. இந்த விருந்தை பற்றி அந்த விழா குழுவில் ஒருத்தட்ட பேசியிருந்தோம், அவர் பேசுவார், பார்ப்போம். போய் இறைய மேய விட்டு கொண்டு வந்து காலையில் ஒரு நேரம் மேய விடுவோம். ஓ, இந்த புல்ல மேய விட்டுருவீங்க? இதுக்குன்னு தனியாக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. தனியாக அந்த கோயில் குட்டிக்கு ஒரு இடம் இருக்கு. திருவிழாக்குன்னே பார்க்குறீங்க. 2 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது திருவிழா. நம்ம 2 வருஷம் கொடுக்குறோம். எங்கள் ஊர் சார்பாக வந்து பல்லாயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் கொடுக்குறோம். அது பெரிய விஷயமா தெரியுது எங்களுக்கு. அதனால இந்த மக்களை எடுத்து குட்டி விட்டுக்கிட்டு கோயிலுக்கு ஏதாச்சும் நேர்த்தி கடன்னு அதே மாதிரி நல்லா இருக்காங்க. நல்லா இருக்க போய் தான் அடுத்தடுத்து செய்யறாங்க. சரி சரி. இப்போ ரீசெண்டாக நீங்கள் வாரீங்க, இந்த மாதிரி செய்யணுப்பா, இந்த மாதிரி என்னை பார்த்துக்கப்போ வந்து ஒரு நேர்த்தி கடன் நகர் வைக்கிறீங்க, அது நிறைவேறிடுது. அதுக்காக அவங்க தொடர்ந்து அது பாரம்பரியமாக வந்து செஞ்சுக்கே தான் இருக்காங்க. சரி சரி. எங்களோட கிராமத்தை பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஒரு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் ஒரு நிறையா காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 8 மணி வரைக்கும் ஆரம்பிக்க பந்தி வைக்கிறது, சாப்பாடு அவர் நிறையா போகிறது. அது எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பக்கத்தில் இருக்க கிராம மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அன்னதானத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஊர் வரின்னு விழா கமிட்டி தேர்ந்தெடுத்து அவங்க ஊருக்குண்டு இவ்வளோ தான் வரின்னு சொல்லி அது வசூல் பண்ணி அதுக்கு மக்கள் கமிட்டிலாம் தனியாக கிடையாது சார். அதான் மொத்தமாக கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து. எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க திருவிழா? இப்ப நைட்டு ஒரு 8 மணிக்கு இங்க தங்கச்சி வீடுன்றது மந்தை அம்மன் சொல்லி ஒரு அம்மன், முனியாண்டிக்கு வந்து நாங்க தங்கச்சின்னு சொல்லுவோம். அது பாரம்பரியமா அந்த காலத்துல இருந்திருக்கு. இங்க இருந்து சீர் கொண்டு போவோம். மற்ற சீர்ல நீங்க எப்படி பாத்துருக்கீங்களா, அண்ணன் வீட்டுல இருந்து தங்கச்சி அக்காக்கு சீர் போகும். இங்க அப்படி கிடையாது. தங்கச்சி வீட்டுல இருந்து அண்ணனுக்கு சீர் போகும். இங்க பந்தயமன்ட்ட போய் எல்லா பொருளும் வச்சு அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து ஊர்வலமா ஊருக்குள்ள போய் முனியாண்டிக்கு எல்லாமே போய் பண்ணி விட. ஸோ இது ஆரம்பிக்கிறது வந்து 8 மணிக்கு 7 மணிக்குள்ள ஆரம்பிச்சு 7 மணி 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஊர்வலத்தில் என்ன நடக்கும்? இப்போ ஏதாவது ஆடல் பாடல் மாதிரி வந்து நாங்க சின்ன பள்ளிகளா இருக்கும்போது இந்த இதுக்குள்ள போய் பிள்ளைக்கு இது பண்ணி அடிக்கு ஒரு தடவை மாசத்துல எப்படி 3 பேர் 4 பேர் பாம்பு கடிச்சோம். நான் அதான் கேட்டேன், இவ்வளோ ஃபுல்லா இருக்கு, பாம்புலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு, பாம்பு கடிச்சு இறந்துருவாங்க. இப்போ வந்து அவருக்கு வேண்டிக்கிட்டு நாங்க ஒரு 3 குட்டி ஆரம்பிச்சோம். 3 குட்டியில இருந்து ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 300 குட்டி தாண்டி இருக்கு. சரி சரி. அந்த பாம்புனா என்ன மாதிரி பாம்பு இருக்கும் இங்க? எல்லா வகையான பாம்பு, கட்டி வீரியம், நல்ல பாம்பு, சாரை, கண்ணாடி வீரியம், என்னென்ன கண்ணாடி வீரியம் அதிகமாக இருக்கும். இதுலேருந்து பாதுகாத்து கொடு எங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு பள்ளிக்காடு மாதிரி கொடுக்குறா அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்து 3 குட்டிலேருந்து ஆரம்பிச்சு வந்தாங்க. இன்னைக்கு 360 குட்டி பாம்புலாம் கடிக்கிறது இல்லை. பாம்பு அது கடிச்சாலும் வைத்தியம் பார்த்துடலாம்ல உங்களுக்கு? இன்னைக்குள்ள சூழ்நிலை பார்த்துடலாம், இன்னும் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனால் அதுக்கு பிற்பாடு அந்த மாதிரி சம்பவங்கள் ஜாஸ்தி நடக்கவே இல்லைன்ற. சரி சரி. அது ஒரு சக்திக்கு கட்டுப்பட்டது மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதுலேருந்து அந்த இதை வந்து இப்போ நாங்கள் வேண்டிக்கிட்டு வெட்டுறதை காட்டி வெளியூர்ல இருந்து ஜனங்க நிறையா வந்து ஒரு அவங்க என்ன இப்போ சார் நீங்களே ஒரு வேண்டுதல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது நிறைவேறிச்சுன்னா வந்து ஒரு குட்டி வாங்கி அந்த மாதிரி விட்டுட்டு போயிடுது. இப்போ இங்கே இருக்க ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக புல்லு தான் இருக்கும். எல்லாம் புல்லு தான். மாட்டு தீவனம். இது எந்தெந்த ஊருக்குலாம் போகுது? மதுரை டோட்டலாக எல்லாரும் மேலூர்ல இருந்து இந்த பக்கம் மதுரை மாவட்டம் ஃபுல்லாக இங்கே சப்ளை வரைக்கும் மதுரை ஃபுல்லாக அந்த புல்லு தான் சப்ளை. இது எத்தனை ஏக்கர் இருக்கும்? 377 ஏக்கர். 377 ஏக்கர் சார். 377 ஏக்கர் ஊரை சேர்த்து. சரி சரி. ஊர் குப்பமாடி எல்லாத்தையும் சேர்த்து 367 ஏக்கர். சரி. மொத்த பரப்பளவு. இந்த இடம் வந்து ஊரோட இடம். இப்போ இது வந்து மாநகராட்சி இடம். சரி. ஊர் இருக்கிறது மாநகராட்சி. மதுரை மாநகராட்சி தான் போட்டிருக்காங்க. இந்த டவுனுக்குள்ள சும்மா தெரிகிற மாடலாம் கொண்டு வந்து குண்டித்தலை ஒன்று கட்டுவாங்களா சார்? ஓ, அந்த மாதிரி இருந்தது. எங்களுக்காக அவங்க ஒரு உதவி கொடுத்தாங்க. கிருஷ்ணமூர்த்தி ரவரின்னு நாங்கள் கிருஷ்ணமூர்த்தி ரவரி குழந்த மாதிரி பழகினவர் சின்ன குட்டியாக வந்தது. சரி சரி. அது கை வளப்பா வளர்த்து இந்த அளவுக்கு. அப்போ நீங்கள் கஷ்டமாக இருக்கும், நீங்கள் விட்டுருவீங்களா? நீங்கள் அதான் சார் மனசு இல்லாமல் தான் இருக்குது. அது எல்லா குட்டியுமே குழந்த மாதிரி தான் பழகிருக்கு. ஒரு 2 வருஷமா வளர்த்துருக்கீங்க? 1.5 வருஷம் வெளியூட்டி காமிக்க உங்களுக்கு 2 வருஷத்துக்கு 1.5 வருஷம் இப்பதான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தது இல்லை. சரி சரி. இப்போ 1.5 வருஷம் பார்த்ததுனால குட்டிகள் குழந்த மாதிரி பழகிடுச்சு. சரி சரி. அது போறது எங்களுக்கு ஒரு மனசு. அடுத்து திரும்ப சின்ன குட்டிகள் ரொம்ப வருத்தமா எல்லா குட்டியுமே குழந்த மாதிரி பழகிடுச்சு. சரி. நாங்கள் எங்கே பாசம் அதிகமான பாசம். குட்டி நாய்
பேப்பரை நாங்கள் சொன்னோம் வைங்க ம். இங்கே இருந்தாலும் ஒரு அதை நாங்கள் பின்னாடி அடிச்சு வைங்க அப்படியே கல் போடும் அப்படியே கையை காமிப்பேன் நான்